எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தோரம் வச்சு காமிக்க போகிறேன். அவல் தோரன். நம்ம சாதாரண அவல் பிள்ளைகளுக்கு இலக்கி கொடுப்போம். இன்னைக்கு தோரம் செஞ்சு நீங்கள் கொடுக்க உங்களுக்கு ஒரு காமிக்க போகிறேன். செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்ப்போமா? தேவையான பொருள் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வத்தமிளகு. நம்ம கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா சுமந்து இருந்த உடனே உள்ளி போடுவோம். சிறிய உள்ளி, பெரிய உள்ளி, பீன்ஸு, தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம் மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். சரியாக சதைச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ அவல் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கைக்கு 1½ கை அவல் போட்டு வெள்ளம் நினச்சி நான் வச்சுருக்கேன் போட்டு. சரியா? இனி நம்ம தோரம் உண்டாக்க போவோம். தேவையான உப்பு நம்ம இன்னி செஞ்சு காமிக்க போகிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள். சாதாரண நம்ம அவல் உண்டாக்கி அவல் இலக்கி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். இது என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு தோரம் நாட்டு உண்டாக்கி கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடும். அப்போ ஏதாவது நம்ம ஒன்று பிள்ளைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அது நல்ல முறைக்கு சாப்பிடும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு அந்த டேஸ்ட்டை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்படி நம்ம இப்போ வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியல. அதனால நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சரி வாங்க நம்ம செய்ய போகிறோம் பார்ப்போம். பாருங்க, அடுப்பை பற்ற வைக்கேன். சரியா? அடுத்த ஆயிடும் எண்ணெய் வைக்கும். எண்ணெய் காய்ந்த உடனே நம்ம கடுகு போடுவோம். சரியா? வத்தமிளகு, கருவேப்பிலை, பெரிய உள்ளி நம்ம ஒன்று பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் ஒரு நைட்டு வித்தியாசம் மட்டும் நம்ம பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சாப்பிடும். இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடாம அது வயதை நல்லா காய போட்டு தெரியும். நம்ம அப்பப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமாக கொடுக்கும்போது அதுகிட்ட ஒரு வித்தியாசம் மட்டும் வேறு பேரை சொல்லி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நெய் போடுவோம். இல்லை கொடுக்க வைக்கணும். அதை நல்லா வடி சாப்பிடும். சரியா? ஒன்று நல்ல ஒன்றா இலக்கி கொடுப்போம். இனி பீன்ஸை போடுவோம். இனி பீன்ஸை போடுவோம். பீன்ஸை போட்டு ஒன்று நல்லா இலக்கி கொடுப்போம். சரியா? நல்லா இலக்கி கொடுப்போம். மஞ்சள் பொடி போடுவோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையை போடுவோம். இதை ஒன்று இலக்கி நிற்கு நல்ல ஒன்றா இலக்கி கொடுக்கணும். கொடுத்து நிற்கு கமத்தி மூடி வைக்கணும். 5 நிமிஷம் மூடி வைக்கணும். சரியா? மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவலி சேர்க்கணும். மூடி வைக்கணும். மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் அடைச்சிட்டு கட்டணும். தேவையான உப்பை இட்டு ஒன்று இலக்கி கொடுப்பேன். சரியா? தேவைக்கு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் போட்டேன். அவலை போடுவோம். பாத்தியெல்லாம் நல்ல கலராக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கூத்து வச்சுருக்கேன். சரி, அவலை கொஞ்சம் கூத்து நம்ம செய்யணும். அப்போ நம்ம என்னைக்கு பிள்ளைகளுக்கு அவலை கிண்டி குடிக்கிறதாலும் ஒரு நாள் இப்படி தோரம் எல்லாம் செஞ்சு அதோட கொடுக்கும்போது அதை சாப்பிடும். அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அதுவும் சாப்பிடும். இப்போ நம்ம வீட்டில் யாரும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் இல்லை. அதனால பிள்ளைகளுக்கும் உப்பெல்லாம் பாகமாக இருக்குது. நான் உப்பு போட்டேன், பாகமாக இருக்குது. சரியா? நல்ல டேஸ்ட்டு. ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வைப்போம். 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் அப்போ இந்த அவல் மசாலையெல்லாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு சோறுக்கு நம்ம ஒரு ரசம் எல்லாம் வச்சு ஒரு ரசமும் இந்த தோரன் வச்சு சோறையே நல்லா சாப்பிடலாம். நல்ல மணத்தட்டு இருக்கும். சரியா? வித்தியாசம் ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அதுகளும் சாப்பிடும். நமக்கு அதிகம் வேலை இல்லை. இது சீக்கிரமாக செய்யக்கூடிய வேலை. ரொம்ப நேரம் எடுக்காது. நீங்களும் ஒரு உள்ளி பச்சை மிளகு இதெல்லாம் அரிஞ்சு பிறகு நமக்கு அதிக நேரம் இல்லை இல்லையா? கூடிய சீக்கிரம் பெட்ടെന്ന് தானே அந்த வேலையெல்லாம் செய்யலாம். ஒன்று கூட இலக்கி கொடுப்போம். நம்ம தோரம் ஆயிடுச்சு. அவல் தோரம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு நிமிஷம் அடைச்சி வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் மாறிக்கிடுவோம். சரியா? சரி, ஒரு நிமிஷம் அடைச்சி வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாறிடுவோம். நம்ம பாத்திரத்தில் எண்ணி மாட்டிக்கிடுவோம். சரியா? பாருங்க, எல்லாம் நம்ம ஒன்று மாற்றி எடுத்துடுவோம். பாத்திரம் தோரம் நல்ல மனம் உண்டு. சரியா? நம்ம அவல் எல்லாம் சேர்த்து பீன்ஸுக்கு மணவும் அவலுக்கு மணவும் உள்ளி எல்லாம் வந்து நல்ல மனம். நம்ம ஜீரகம் வந்து நல்ல முழுவன் ஜீரகம் தேங்காய்க்கு கூட போட்டு சரைச்சி எடுக்கணும். சரியா? பாத்திரத்தில் மாறும். நல்ல மனம்.
இதில் நம்ம அவல் போட்டான்னு கூட தெரியாது, அந்த அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே சொல்ல மாட்டேன் இது அவலாக்கும் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு. சரியா? ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன், ஆனால் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய வீட்டுக்கு நம்ம பெரிய நிறைய ஆட்கள் உள்ளவருக்கு பந்தி போதும்.